லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு வேத பாரகர் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ இயேசு சொல்றாரு, நியாய புஸ்தகத்துல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 27வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிதானமா இதுக்கு பதில் சொல்றாரு. அந்த வேத பாரதகர் பாத்தீங்கன்னா தன்னை நீதிமானா காட்டுறதுக்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ள அவன் என் பிரான் யார் என்று கேட்டான். அதற்கு இயேசு இந்த ஊமையே வந்து சொல்றாருங்க. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு பயணம் செய்யறாருங்க. அந்த வழியா வந்த கொள்ளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இருந்த எல்லா உடைமைகளும் பறிச்சுட்டு அவனை ரொம்ப காயப்படுத்துறாங்க. அப்படியே காயப்பட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்திட்டு அவனை அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த வழியில முதல்ல ஒரு ஆசாரியன் வருகிறான். இந்த அடிப்பட்ட மனிதனை பார்த்த உடனே அவனுக்கு உதவி செய்யல, அவன் வேறு வழியா திரும்பி போயிடுறான். அடுத்ததா ஒரு லேவியன் வரான், அவனும் இவனுக்கு உதவி செய்யாம திரும்பி போயிடுறாங்க. மூன்றாவதாக ஒரு சமாரியன் வருகிறான் அந்த வழி அருகே. அந்த காலத்துல யூதர்களுக்கும் சமாரியாவுக்கும் பாத்தீங்கன்னா பகை உண்டாச்சுங்க. ஆனா அந்த பகையை கூட அவன் அந்த சமாரியன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம அவனுடைய அடிப்பட்ட அந்த காயத்தை மாத்திரம் தான் பார்த்தான். அந்த மனிதனுடைய ஜாதி பார்க்கல, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்ட்டு பார்க்கல, அந்த காயத்தை தான் அந்த சமாரியன் வந்து பார்த்தாருங்க. அந்த சமாரியன் அந்த அடிப்பட்ட மனிதன் அருகில் போயிட்டு அவன் காயங்களை கட்டி எண்ணெய் பூசி திராட்சை ரசம் கொடுத்து அவனை வந்து அவன் கழுதையின் மேல வந்து ஏற்றிக்கொண்டு கூட்டிட்டு போறாருங்க. வைத்தியம் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி வைத்தியம் பார்க்கறதுக்கு அந்த இரவு முழுவதும் அந்த வைத்தியர் வீட்டிலே வந்து இந்த சமாரியன் தங்கி அவனுக்கு தேவையானதை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ செலவுக்கும் காசு கொடுக்குறாரு. நீங்க பாத்துக்கங்க, நான் நாளைக்கு வரேன், இன்னும் அதிகமா காசு ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், இவனை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு இந்த சமாரியன் போறாருங்க. பின்பு இயேசு கேட்டார், இந்த மூவரில் யார் காயமடைந்தவனுக்கு பிறனா இருந்தான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் இரக்கம் காட்டினவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நீயும் போய் அப்படியே செய்யின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஊமையில நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, என் பிரான் யார் என்பதல்ல, நான் யாருக்கு பிரானாக இருக்கிறேன் என்பதே. உண்மையான கிறிஸ்துவன் வந்து பாத்தீங்கன்னா தேவ ஆலயத்துக்கு போறது மாத்திரம் இல்லைங்க, நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கிறதுல மாத்திரம் இல்ல, அந்த கிறிஸ்துவ பிள்ளையாக நம்ம கிட்ட அன்பு, இரக்கம், தயவு, ஒரு கருணை இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கிறாருங்க. இந்த சமாரியனை போல நம்மளும் அந்த காயப்பட்ட மனிதனுக்கு ஒரு உதவி செய்யற ஒரு இரக்க குணம், அதுதான் ஒரு இரக்கம், அந்த தயவு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாருங்க. இப்போ அன்பு பேசலங்க, அந்த இடத்துல செயல்பட்டது. இரக்கம் உணர்வல்ல, அது செயலில் வெளிப்படும் விசுவாசம். இன்று இயேசு நம்ம கிட்டே சொல்றாரு, நீ போய் அப்படியே செய்யின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதாங்க இந்த ஊமையினுடைய அர்த்தம். ஒவ்வொரு கிறிஸ்துவம் கிட்டையும் நம்ம அன்புன்னு வாய் வார்த்தையால சொல்றது இல்லைங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவரும் அன்புள்ள பிள்ளைகளா இருக்கும். தன்னை போல பிறரை நேசி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அப்போ கிறிஸ்து பிள்ளையாக நாம அடுத்த பிறரை வந்து நம்ம வந்து நேசிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணுமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க.